10th சயின்ஸு லெசன் நம்பர் 7. 10th சயின்ஸு கெமிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 7 பார்க்குறோம். கால்குலேட் த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் present in 1 drop of water which weight 0.18 கிராம் சொல்லியிருக்காங்க. கால்குலேட் அப்படின்னா கணக்கீடு போட சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் present in, ஓகேவா, எவ்வளோ வாட்டர் மாலிகுல் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. 1 drop வாட்டர், ஒரு துளி, ஒரு நீர்த்துளியில், ஓகேவா, நீர்த்துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன் ட்ராப்பில் வந்து ஹவு many நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் present in அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் present in 1 drop ஆஃப் வாட்டர் which weight, அந்த 1 ட்ராப்போட வாட்டருடைய வெயிட்டு கொடுத்துருக்காங்க 0.18 கிராம்னு சொல்லியிருக்காங்க. 1 ட்ராப் வாட்டர் மாலிகுலில் 1 ட்ராப் வாட்டரில் எத்தனை வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. 1 ட்ராப் வாட்டர் மாலிகுலோட வெயிட் கொடுத்துட்டாங்க. ஸோ சொல்யூஷன் நம்ம என்ன தீர்வு காணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் அவகட்ரா நம்பர். ஏன்னா நம்பர் ஆஃப் வந்து வாட்டர் மாலிகுல்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவகட்ரா நம்பர் ரைட் பண்ணணும். அவகட்ரா நம்பர் 6.023 × 10^23 தான் நமக்கு அவகட்ரா நம்பர். நெக்ஸ்ட்டு கிவன் மாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கிவன் மாஸ்னால் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய மாசு தான் கிவன் மாஸ்ன்னு சொல்லுவோம். 0.18 கிராம் தான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய மாசு, ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் present in 1 drop ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 drop ஆஃப் வாட்டர், ஓகேவா. ஸோ அதனால் நம்ம அவகட்ரா நம்பர் ரைட் பண்ணியாச்சு, கிவன் மாஸ் எழுதியாச்சு. ஸோ வாட்டர் மாலிகுல் அப்படின்னு பார்த்தோன்னா, மாலிகுலர் வெயிட் ஆஃப் வாட்டரோட மாலிகுலர் வெயிட் என்னன்னு தெரியணும், ஓகேவா. ஒரு வாட்டர் மாலிகுலோடைய வெயிட் எவ்வளோன்னு தெரியணும். ஸோ வாட்டரோட மாலிகுலர் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், H2O நமக்கு தெரியும். இங்கே ஹைட்ரஜன் 2 இருக்கிறதுனால ஸோ H2O கொடுத்துருக்காங்க. 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இருக்கிறது. 2 × அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கிறதுனால 1 × அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் 2 ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 2 தான். ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 16. ஸோ 2ஐயும் ஆட் பண்ணோம் நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 18 கிராம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 கிராம் வாட்டர் மாலிகுலோடைய வெயிட் வந்து 18 கிராம். ஏன்னா 2 ஹைட்ரஜனுக்கு 2, ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 16, அதனோட அணுநிறை வந்து 16. ஸோ 2ஐயும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்னது 18 கிராம் வந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா. நம்பர் ஆஃப் மாலிகுல் present in 1 drop ஆஃப் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா நமக்கு அவகட்ரா நம்பர் இன்ட்டு கிவன் மாஸ். நெக்ஸ்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவகட்ரா நம்பர் நமக்கு தெரியும் 6.023 × 10^23 நமக்கு தெரியும். கிவன் மாஸும் நமக்கு தெரியும் 0.18 கிராம்ன்றது நமக்கு தெரியும், ஓகேவா. கிராம் மாலிகுலர் மாஸ் அப்படின்றது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கிராம் மாலிகுலர் மாஸ், ஒரு வாட்டர் மாலிகுலோடைய கிராம் எவ்வளவு அப்படின்றது நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், 18 கிராமு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் 1 drop ஆஃப் வாட்டர் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஃபார்முலாவில் கொடுத்துருக்க மாதிரி அவகட்ரா நம்பர் ரைட் பண்ணியாச்சு. 6.023 × 10^23 × கிவன் மாஸ் வந்து 0.18. நெக்ஸ்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ் ஃபைண்ட் பண்ணது 18 கிராமு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். 0.18ஐயும் 18ஐயும் டிவைட் பண்ணணுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.01ன்றது நமக்கு கிடைக்கும். இது 2ஐயும் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 18ஐயும் 0.18ஐயும் டிவைட் பண்ணோன்னா 0.01 அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். 0.01ன்றது நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியேவும் எடுத்து எழுதுறோம். 6.023 × 10^23 × 0.01ன்றது ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணணும். 10^23 அப்படியே வச்சுக்குவோம். இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 6.023 ×
0.01 மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 0.06023 × 10^23. ஸோ உங்களால் மல்டிபிள் பண்ண முடியல அப்படின்னா இந்த அவகட்ரோ நம்பரை ஹோல் நம்பரை அப்படி மாற்றிட்டு 0 போட்டு 0 போட்டு நெக்ஸ்ட்டு இதை அப்படியே ரைட் பண்ணிடுங்க. 6023ன்றது ரைட் பண்ணி 10^23 போட்டுருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. 1 ட்ராப் ஆஃப் வாட்டரில் எத்தனை வாட்டர் மாலிகுல் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அவகட்ரோ நம்பர் ரைட் பண்ணணும். 6.023 × 10^23. கிவன் மாஸ் ரைட் பண்ணியிருக்கோம் 0.18 கிராம். மாலிகுலர் வெயிட் ஆஃப் த வாட்டர் பார்த்தோன்னா H2O, H2 இருக்கிறதுனால 2 × அட்டாமிக் நம்பர் வந்து ஆஃப் ஹைட்ரஜன் போட்டாச்சு. ஒரு ஆக்சிஜன் இருக்கிறதுனால 1 × அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் போட்டோம். இப்போ 2 × 1 2, 1 × 16 16. ஸோ ரெண்டே ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 18 கிராம் கிடைக்குது. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவகட்ரோ நம்பர் இன்ட்டு கிவன் மாஸ் கிராம் மாலிகுலர் மாஸ். அவகட்ரோ நம்பர் ரைட் பண்ணிட்டோம் 6.023 × 10^23. கிவன் மாஸ் 0.118 கிராமு. நெக்ஸ்ட் 0.18 கிராமு. கிராம் மாலிகுலர் மாஸ் 18 கிராம் ஃபைன் பண்ணோம். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் 0.01 கிடைக்கும். ஸோ 6.023 × 0.01 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும் 10^23. அப்படியே ரைட் பண்ணியாச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நைட்ரஜன் ப்ளஸ்ஸு ஹைட்ரஜன் கிவ்ஸ் அமோனியான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோல் ஆஃப் நைட்ரஜன் கிராமில் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் வந்து எவ்வளவு, அடுத்து 3 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளவு, அடுத்து 2 மோல் ஆஃப் அமோனியா எவ்வளோன்னு சொல்லிட்டு கிராமில் கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் ஹைட்ரஜன் கிவ்ஸ் அமோனியான்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன் கிவ்ஸ் அமோனியா கொடுத்துருக்காங்க, நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த அமௌண்ட் ஆஃப் மாஸ் நைட்ரஜனுடைய மாஸ் நம்பர் வந்து 14 சொல்லியிருக்காங்க. ஓகே, தட் ஹைட்ரஜனுடைய மாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1ன்னு சொல்லிட்டாங்க. இவங்களே அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் அண்டு ஹைட்ரஜனுடைய மாஸ் நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகேவா, 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் கிராமில் எவ்வளோன்னு ஃபைன் பண்ணணும், 3 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் கிராமில் எவ்வளோன்னு ஃபைன் பண்ணணும், 2 மோல் ஆஃப் அமோனியா கிராமில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள் சொல்யூஷன். 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னு பார்த்தோன்னா நைட்ரஜன் அப்படின்னா ஒரு நைட்ரஜனுக்கு தான் 14 கிராம். ஓகேவா, அட்டாமிக் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் வந்து என்னது அப்படின்னா இங்கே வந்து மாஸ் நம்பர் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் கொடுத்துருக்காங்களே மாஸ் நம்பர் 14. ஓகேவா, 3 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க 3 × 1. ஓகேவா, 3 × 1ன்னு போடுவோம். 3 ஹைட்ரஜன் கொடுக்கறதுனால 3 ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2. நெக்ஸ்ட் வந்து 2 மோல் ஆஃப் அமோனியா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நைட்ரஜன் 14 நமக்கு தெரியும், ஹைட்ரஜன் எவ்வளோன்னு தெரியும், ஹைட்ரஜனுக்கு வந்து 1ன்னு தெரியும், அமோனியாவுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 2NH3ன்னு கொடுத்துருக்காங்களே 2NH3. அப்போ 2 இப்போ நம்ம என்ன பண்ணணும் 2 × நைட்ரஜனுக்கு நமக்கு என்னது 14 போட்டாச்சு. ஹைட்ரஜன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 முன்னாடி இருக்கு இல்லையா 1 × 3ன்னு எழுதணும். சரிங்களா, ஏன்னா 2 ஃப்ரண்ட்டில் இருக்குது 2 போட்டாச்சு. 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் நம்பர் வந்து 1, 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 3 போட்டாச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2 × 14 28ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 2 × 14 28. நெக்ஸ்ட் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ +2 இருக்குது, +2 போட்டாச்சு. 1 × 3 3ன்னு போட்டாச்சு. இப்போ பாருங்கள் 28 + 28 இங்கே வந்து 2 × 3 வந்து நமக்கு 6. அப்போ 28 + 6 நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 34 அப்படின்றது கிடைக்குது. சொல்கிறது புரியுதுங்களா. 2 நைட்ரஜன் 14 2 × 14. நெக்ஸ்ட்டு +2 இந்த 2 வந்து ப்ளஸில் வருது. இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 1 × 3. இப்போ 2 × 14 28. இங்கே +2 இருக்குது. 1 × 3 3ன்னு போட்டாச்சு. இப்போ பாருங்கள் 28. இது 2 3s are 6. ஸோ 28 + 6 34 கிராம் அப்படின்றது கிடைக்குது. ஸோ த ஈக்குவேஷன் நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் கிவ்ஸ் அமோனியா. நைட்ரஜனுக்கு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா 14 × 2. அதனால் நைட்ரஜனுக்கு வந்து நமக்கு என்னது நைட்ரஜன் 14 கொடுத்தாச்சு. இன்னுக்கு பதிலாக 14 கொடுத்தாச்சு. 14 கொடுத்தாச்சு. இந்த 2க்கு பதிலாக 2 கொடுத்தாச்சு. இந்த 3 இருக்குது. ஹைட்ரஜன் 2 நம்பர்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம்.
2. அடுத்து வந்து அம்மோனியாவுக்கு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 14 கிராம்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ கிராமில் மட்டும் எழுதும்போது 14 × 2 28 கிராம், 3 × 2 6 கிராமு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 34 அம்மோனியாவோட கிராம் வந்து 34 கிராம்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ நைட்ரஜன் N2 + 3H2 ஹைட்ரஜன் gives 2NH3 அம்மோனியா கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாமிக் மாஸ் வந்து நைட்ரஜனுக்கு 14 கொடுத்துட்டாங்க, ஹைட்ரஜனுக்கு 1 கொடுத்துருக்காங்க. 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்றது வந்து கிராமில் கண்டுபிடிக்கணும். 3 மோல் ஆஃப் ஹைட்ரஜன்றது வந்து கிராமில் கண்டுபிடிக்கணும். 2 மோல் ஆஃப் அம்மோனியா வந்து கிராமில் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னு பார்த்தோன்னா 1 × 14. நெக்ஸ்ட் வந்து 3 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா 3 × 1, ஏன்னா ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 1. நெக்ஸ்ட் வந்து 2 மோல் ஆஃப் அம்மோனியா எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணணும். அம்மோனியாவோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து 2NH3 அப்படின்றது அம்மோனியாவோட ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 போட்டாச்சு. இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 2 போட்டாச்சு, Nக்கு பதிலாக 14 போட்டாச்சு, Hக்கு பதிலாக 1 தானே இங்கே இருக்குன்னு இந்த 2 வந்து ரெண்டுக்குமே சேரும் இல்லையா. அப்போ 2 வந்து +2 போட்டு ஹைட்ரஜன் வந்து எத்தனை இருக்குது 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் வந்து 1 × 3ன்னு போட்டோம். 2 14s are 28 +2 இருக்குது. 1 3 is 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 28 2 3s are 6 போட்டோம். ஓகேவா. அடிஷன் இருக்கிறதுனால ஆட் பண்ணிட்டோம். 28 + 6 34 கிராம்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ த ஈக்குவேஷன் என்னது நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் gives அம்மோனியா. இதில் அப்படியே எழுத போகிறோம். N இருக்க இடத்துல 14, என்னுடைய மாஸ் நம்பர் 14. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 3 இங்கே இருக்குது. ஹைட்ரஜன் 2 தானே இருக்குது, 2 போட்டாச்சு. அம்மோனியாவுக்கு வந்து 34ன்னு ஃபைண்ட் பண்ணோம். 14 × 2 28 கிராமு, 3 × 2 6 கிராமு. ஓகேவா. 34 கிராமுன்றது ஃபைண்ட் பண்ணிட்டோம்.